ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நல்ல லெவலில் ஒரு சம்பவம் போது, அதாவது நம்ம விஜய் பார்வதி ரொம்ப நேரமாக வந்து ஆதரி கிட்ட பேசுகிறாங்க. என்னடா இது புது கம்பவாக இருக்குது, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தானே பயங்கரமாக சண்டை வந்து இந்த வாரம் முட்டிக்கிச்சு. இவங்க கிட்ட போய் இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னா, விஜய் பார்வதியை பற்றி உங்களுக்கு தெரியும், பயங்கரமான கிளவரான ஆள். யார்கிட்ட பேசினா என்ன விஷயங்களை கறக்க முடியுமோ அந்த விஷயங்களை கரெக்டாக கறப்பாங்க நம்ம ஆள். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சுபிக்ஷா வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது சுபிக்ஷா என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்ற விஷயங்களை புட்டு வச்சாங்க. அதனால தான் உங்களுடைய உனக்கு வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலன்ற விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ப்ரீ பிளான் தான், ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை இந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள். பாவம் இந்த பொண்ணு தான் நம்பி, சுபிக்ஷாவை நம்பி ஏமாந்து பாவம் இப்போ முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா நேற்றுலேருந்து அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம். என்ன தான் கமருதீன் கூட ஜாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு மன கஷ்டம் அப்படின்னா, இந்த திவாகர் கலை நமக்கு வந்துட்டு அந்த ஜெயிலில் இருக்கும்போது பார்க்காம போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம். அதை வந்து நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க, வினோத் கூட சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆள் வேறு என்னை ரொம்ப ப்ரெஷர் ஏற்றி விட்டாப்புல, அதனால தான், இல்லைனா இன்னும் வந்து அந்த அப்ரூவ் பண்ண விஷயங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து சுபிக்ஷாவை தான் வின் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. டீல் அதுதான். அப்போது அதிகப்படியாக பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்ணால் தான் அவங்க வின் பண்ண முடியும். இப்போ கம்மியாக அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ரம்யா வின் பண்ணியிருப்பாங்க. ரம்யா வின் பண்ணியிருந்தால் இவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம பிரவீன் கிட்ட வந்து டீலை போட்டாங்களே. இன்னும் அவங்களுக்கு கஷ்டம்தான். அதே மாதிரி இப்போ சுபிக்ஷா கிட்ட போய் சண்டை போடுற மாதிரி ரம்யா கிட்ட சண்டை போட முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா ரம்யா வேறு மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா எப்படிலாம் வந்து பேசுவாங்க உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா கிட்டே இவங்க வந்து மண்ணக்கம் வந்து ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கணும். அதுக்காக வந்து திரும்ப திவாகரை ப்ளேம் பண்ணுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஏன்னா இவங்க தான் வந்து முன்னாடியே சொன்னாங்க, ரம்யா வந்து ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்குது, டீலை வந்து பிரவீன்கில் போட்டிருக்கு, நம்ம சுபிக்ஷா வந்து வின் பண்ண வைக்கிறோம், என் கூட நீ கை கோர்த்து நிற்கணும்னே அப்படின்னா அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டாப்புல. சரி சுபிக்ஷா தான் வின் பண்ணோம் பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவர் அப்ரூவ் பண்ணி விட்டாப்புல. இதுதான் நடந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னுமே ஒரு ஃபீலிங் இருக்குது. அதே மாதிரி இப்போ வரைக்கும் லைவில் பார்த்துட்ருக்கேன், நம்ம திவாகர் வந்துட்டு இவங்க விஜய் பார்வதிகிட்ட பேசவே இல்லை, ஆனால் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவரும் ஏன் பேசலை அப்படின்றது காரணமும் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. கமருதீன் கூட இருக்கிறதுனால இவருக்கு ஒரு மன சங்கடம். ஏன்னா கமருதீன் ரொம்ப கேவலமாக வந்து இவரை வந்து பேசிட்டாப்புல. திரும்ப அங்கே போனால் அவன் என்னை ஏதாவது சொல்லுவான், அதனால் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் பார்வதி திவாகர் கூட இருக்கும்போது அவங்களோட கேம் நல்லா இருந்துச்சா, இல்லை கமருதீன் கூட போய் இப்போ இருக்கிறாங்களோ இந்த கேம் நல்லா இருக்கா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.